विनमद्भिरधस्थितैः खगैः झटिति श्येन निपातशङ्किभिः स निरैक्षि दृशा एकया उपरि स्यद झाङ्कारित பத்திர பத்ததி. அந்த அன்னபக்ஷி மேல பறக்கறச்சே அதனுடைய சத்தத்தினால கழுகு வந்துருத்தோன்னு நினைச்சுண்டு கீழே இந்த மத்த பறவைகள்லாம் ஒரு க்ஷணம் கீழே இறங்கிட்டு அப்படி ஒரு கண்ணால அப்படி பயந்த பார்வையோட அந்த அன்னபக்ஷியை பார்த்தது. அதுக்கப்புறம் ஜனங்கள் எப்படி பார்த்தா அந்த அன்னபக்ஷிங்கிறது அடுத்த ஸ்லோகம் படிங்க. தத்ருஷேன ஜனேன யன்னஸௌ புவி தச்சாயம் அவேக்ஷ்ய தக்ஷணாத் திவி திக்ஷு விதீர்ண சக்ஷுஷா பிரது வேக திருத முக்த திருக்பதः. ददृशेन जनेन यन् असौ भुवि तच्छायम् अवेक्ष्य तत्क्षणात् दिवि दिक्षु वितीर्ण चक्षुषा पृथु वेग द्रुत मुक्त दृक्पथः. यन् असौ அந்த இடத்துல வந்து யத்து ந அசௌ அப்படி பிரிக்க கூடாது. என் அப்படின்னா யாத்தி யாத்திங்கிற வெர்புனுடைய சத்ரு பிரத்யத்தை கொடுத்துருக்காருங்க. ஓகேயா? ஸோ அதனால இன்னு கதவு தாத்து இருக்கோ இல்லையோ அது அதுல வந்து அசௌ சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த அன்னபக்ஷியினுடைய ஒரு மேல வந்து ஒரு பெரிய பறவை போகிறச்சே நமக்கு கீழே வந்து சாயா நிழல் படுமோ இல்லையோ, நிழல் பட்ட உடனே திடீர்னு மேல என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னு பாக்கிறதுக்குள்ள இவ வந்து கீழே நிழலை பார்த்துட்டு மேல பாக்கிறதுக்குள்ள அது வந்து கண் பார்வையில இருந்து அப்படி வேகமா கிளம்பிடுது. கண்ணிலேயே படல, ஜனங்கள்னால பார்க்க முடியல அந்த அன்னபக்ஷிய. சோ தத்ருஷேன ஜனேன யன்னு அசௌ அசௌ இந்த பறவையானது சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜனேன ந தத்ருஷே ஜனங்களினால் பார்க்கப்படவில்லை. அந்த ஜனங்கள் எப்படி தச்சாயம் அவேக்ஷ்ய அந்த பறவையினுடைய நிழலை பார்த்துட்டு இந்த ஜனங்கள் மேல் நோக்கி கண்ணை பார்க்கிறா. திக்ஷு திவீச்ச விதீர்ண சக்ஷுஷா ஜனேன அந்த ஜனங்கள் உடனே தன்னுடைய கண்களை மேல பாக்குறா. எங்கேந்திரா வருதுன்னுட்டு ஆகாசத்துல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆகாசத்துல இல்லைன்னுட்டு எல்லா திக்குகள்லயும் பார்ப்போம். அவ்வளவு ஃபாஸ்டா போயிடுதா அப்படின்னு. சில சமயம் இந்த ஜெட் எல்லாம் வந்து சத்தம் வந்த உடனே நம்ம திடீர்னு அப்படி மேல பார்ப்போம் என்ன போகிறது அப்படின்னு. ஆனா அது ரொம்ப ஃபாஸ்ட் ஜெட்டா இருந்ததுன்னா சடார்னு நமக்கு தெரியாது. அந்த ட்ரெயில் ஆஃப் ஸ்மோக் மாத்திரம் தெரியும், ஆனா எங்க இருக்கு அந்த இது ஜெட்டுன்னு தெரியாது. அந்த மாதிரி இங்க வந்து அது கூட தெரியல. சோ அசௌ சென்று கொண்டிருக்கும் பொழுது புவி பூமியில் தச்சாயம் அவேக்ஷ்ய தத்துனா தச்சாயம் கர்ச்ச தஸ்ய ஹம்சஸ்ய சாயம் அவேக்ஷ்ய பார்த்துட்டு தட்சணாத்து உடனே அந்த மொமெண்டை இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இது என்னடா அதுன்னுட்டு அதுக்கப்புறம் பார்க்கல. உடனே தட்சணாத்து அந்த மொமெண்டே திவி ஆகாசத்திலும் திக்ஷு எல்லா திக்குகளிலும் விதீர்ண சக்ஷுஷா ஜனேன தன்னுடைய கண் பார்வையை செலுத்தின ஜனங்களினால் செலுத்திய கண் பார்வையை கொண்ட ஜனங்களினால் ஜனேன ந தத்ருஷே அது என்னத்தினால ந தத்ருஷே அந்த அன்னபக்ஷி அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் பிருது வேக திருத முக்த திருக்பதா. பிருது வேக அத்தியதிக வேகம், ரொம்ப ஒரு பெரும் வேகத்தோட செல்கின்ற அந்த அன்னபக்ஷி. அதனால திருத சீக்கிரமாக முக்த திருக்பதா திருக்பதம் அந்த ஜனங்களினுடைய கண் பார்வை வழி திருக்கோச்சரம் அந்த திருக்கோச்சரம் அந்த வழிய முக்த விட்டுடுத்து அப்படின்னா அது அந்த அவளுடைய கண் பார்வையிலிருந்து விலகி போயிடுத்து. சீக்கிரமாவே கண் பார்வையிலேயே வரல. இட் டிட் நாட் கம் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் தேர் பர்செப்ஷன், விஷுவல் பர்செப்ஷன் இல்லையா? என்னத்தினால ஏன்னா சீக்கிரமா அது கிளம்பிடுத்தோ பிகாஸ் ஆஃப் பிருது வேக அத்தியதிக வேக காரணாத்து. சோ பிருது வேக பெரும் வேகத்தோடு திருத சீக்கிரமாக முக்த திருக்பதः அதாவது முக்தः திருக்பந்தாக ஏன யாரால் அந்த கண் பார்வை வழியானது விடப்பட்டதோ அப்பேற்பட்டவனாக இருந்து கொண்டு அந்த அன்னபக்ஷி ந தத்ருஷே பார்க்கப்படவில்லை. புரியுதா? தத்ருஷே ந ஜனேன யன் அசௌ புவி இந்த இடத்துல வந்து காவியலிங்க அலங்காரம்
ஏன் பார்க்கப்படலைங்கிற ஒரு சமர்த்தனீயஸ்ய அர்த்தஸ்ய சமர்த்தனம். ஜென்ரலி நம்ம வந்து ஷேடோ விழுந்ததுன்னா உடனே தட்சணாத்து எல்லா காரணங்களும் இருக்கு இங்க இல்லையா. ஆனா நம்ம உடனே நம்ம பார்த்தும் நம்மளால பார்க்க முடியலன்னா பிருத்து வேகங்கிற காரணம் அங்க கொடுத்திருக்காரு. அது பதார்த்த ஹேதுக்கம். ஒரே பதத்துல இருக்கக்கூடிய ஒரு இது ஹேத்துவை கொடுத்து, ஒரே பதத்திலேயே ஹேத்து இருக்கிறதுனால, வாக்கியத்துல இல்ல பதத்திலேயே இருந்துடுறதுனால உங்களுக்கு வந்து பதார்த்த ஹேத்துக்கம் காவிலிங்கம். அதிருஷேன ஜனேன என் அசௌ புவி தச்சாயம் அவேக்ஷ்ய தக்ஷணாத் திவி திக்ஷு விதீர்ண சக்ஷுஷா பிருதுவேக திருத முக்த திருக்பதா. நெக்ஸ்ட். ந வனம் பதி शिश्रिये अमुना क्वचित् अपि उच्चतर द्रुचारुतं न सगोत्रजम् अन्ववादी वा गतिवेग प्रसरत् रुचा उचारुतम् प्रसरत् रुचा रुतम् न वनं पतिशिश्रिये मुना क्वचिदप्युच्चतर द्रुचारुतं न सगोत्रजम् अन्ववादि वा गति वेग प्रसरत् द्रुचारुतं. ஒரு பறவை வந்து பறந்துட்டு இருக்கறச்சே நடுவுல வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கும். ஏதாவது ஒரு மரம் இல்ல ஒரு காட்டு பிரதேசம் வந்ததுன்னா ஒரு க்ஷணம் அது இறங்கி ஜலம் குடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கோ ஒரு சிரம பரிகாரம் பண்றதுக்கு அது இறங்கும். இன்னொரு ஒரு விஷயம், மற்ற பறவைகள் வந்து கத்தின்னு இருக்குன்னா இது வந்து பதிலுக்கு ஒரு கூப்பாடு போடும். அது வந்து பறவையினுடைய ஒரு சுவாவம். ஆனா அது வந்து பைமீ சுத அவலோகன கௌதுகம் நர பீமா சுதாவலோகனைஹி சபலம் கர்த்தும் அஹஸ்ததேவதா. அதனால வந்து ஃபாஸ்டா போச்சு. இந்த ரெண்டு காரியமும் தன்னுடைய சுவாவத்துக்கு மாறுதலாக இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணாமல் நேர தமயந்திய பாக்குறதுக்குன்னு ஓடித்து அந்த அன்னபக்ஷி. பதி வழியில், வனம் ந சிஷ்ரியே காட்டை வந்து ஆசிரியிக்கவில்லை, காட்டை ஆசிரியிக்கவில்லை. அதாவது இந்த காடு எப்படின்னா கொச்சிதப்பி எங்கேயுமே வந்து அது போய் காட்டுல உட்காரணும் அல்லது ஒரு சிரம பரிகாரம் பண்ணிக்கணும்னுட்டு ஒரு மரத்தை அண்டி உட்காரல. இந்த இடத்துல வனம்க்கு அட்ஜெக்டிவ் என்ன போடுறாரு, உச்சதர த்ருசாருதம். நிறைய இருக்கு அங்க, மரமே இல்ல, டெசர்ட் வழியா பறந்துட்டு இருந்ததுன்னு இல்ல, ஏராளமான மரங்கள். துருஹுங்கிறதும் துருமஹா மரங்கள், மரங்களினுடைய சாருதா அழகு. அந்த மரங்கள் எப்படி உச்சதரம், ரொம்ப உயர்வான, இது கீழே இறங்கி போய் அது அவுட் ஆஃப் த வே நமக்கு நிறைய டைம் லாஸ் ஆகுமேன்னு இல்லை, ரொம்ப உயரக்க இருக்கக்கூடிய மரங்கள் நிறைய அழகா இருந்தது. அட்ஜெக்டிவ் போடுறதுமே இன்வைட்டிங்கா இருந்ததுங்கிறதுக்காக சொல்றார். அது பார்த்த உடனே போகணும்னு ஆசைப்படும் நார்மலா பறவைகள், ஆனா இது போகலங்கிறதுக்காக அதை வந்து அட்ஜெக்டிவ் போடுறார். உச்சதர உயர்வாக இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்களினுடைய அழகை கொண்ட ஒரு வனம் காடு. இந்த காட்டை பதி வழியில் அமுனா இந்த பறவையினால் ந சிஸ்ரியே அடையப்படவில்லை, சரியா, ஆசிரியிக்கப்படவில்லை இந்த அன்னத்தால். இரண்டாவது நவா சகோத்ரஜம் அன்வவாதி, சகோத்ரஜம் ருதம் அன்வவாதி. சகோத்ரஜம் தன்னுடைய கோத்திரத்தில் பிறந்த மற்ற பறவைகள், இந்த பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர்ங்கிறோமே, இனம் இனத்தோட சேருங்கிறோமே, அந்த மாதிரி தன்னுடைய கோத்திரத்தில் பிறந்த, அதாவது அதே ஒரு ஜீனஸ்ல இருக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய சத்தம் ருதம், அதனுடைய கூவுதலையும் ந அன்பவாதி பின்தொடரவில்லை. இது வந்து தொடர்ந்து திருப்பியும் கூவல்ல. என்னத்தினாலனா கதி வேக பிரசரத்து ருச்சா. கதி வேக, கதி அதனுடைய போக்கு, அதனுடைய ரய அல்லது வேக, அதனுடைய வேகத்தால் பிரசரத்து ருச்சா பரவும் காந்தி கொண்ட அமுனா இந்த பறவையினா. அது ருச்சாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்க அமுனாக்கு விசேஷனம். சோ கதி வேக பிரசரத் ருச்சா அமுனா தன்னுடைய போக்கினுடைய வேகத்தினால் எங்க பார்த்தாலும் காந்தி அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போறது, பரவிக்கொண்டு பரப்பிக்கொண்டு இருக்கும் இந்த பறவையினால், அன்னபக்ஷியினால, பதி வழியில் குவச்சிதபி எங்குமே,
உச்சதர உயர்வான த்ரு மரங்களின் அழகை கொண்ட உயர்ந்த மரங்களின் அழகை கொண்ட வனம் காடானது ந சிஸ்ரியே ஆசிரிக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் ஸ்வகோத்ரஜம் ருதம் தன் கோத்திரத்தில் பிறந்த மற்ற பறவைகளின் கூவுதல்களும் ந அன்வவாதி இதனால் பின்தொடரப்படவில்லை. எல்லாமே அங்க கர்மணி பிரயோகத்துல இருக்கு. அன்வவாதியும் உங்களுக்கு லுங்கு கர்மணி இங்க இல்லையா. சிஸ்ரியே இதுதான் லிட்டு. என்னத்தினாலன்னா கதிவேக பிரசரத் ருச்சா. நவனம் பதி சிஸ்ரியே அமுனா கோச்சித். இந்த இடத்துல வெறும் இதுதான் சப்தாலங்காரம் ஒண்டிதான் இருக்கு. தீபகம் அதாவது அமுனா ந சிஸ்ரியே அமுனா ந அன்வவாதி, அப்போ காரக தீபகம் வந்துருது. ஓகே, ரெண்டு பல கிரியைகள் ஒரே காரகத்தோட அன்வைக்கிறது இங்க. ரெண்டுமே பிரஸ்துதம் அந்த இடத்துல. சோ ஆக்சுவலி இங்க காரக தீபத்துக்கு உங்களுக்கு பிரஸ்துதம் அப்பிரஸ்துதம் கணக்கு கிடையாது. அதனால வெறும் கிரியைகள் ஒரே காரகத்தோட பல கிரியைகள் அன்வயிக்கிறதுங்கிறதுனால தீபகம் அந்த இடத்துல. நவனம் பதிசிஸ்ரியே அமுனா क्वचिदप्युच्चतर द्रुचारुतम न सगोत्रजम अन्ववादिवा गतिवेग प्रसरद द्रुचारुतम. अत भीमभुजेन पालिता नगदी मंजुरसो दराजिता पतगस्य जगाम दृक्पथम हर शैल उपम सौदराजिता. अथ भीमभुजेन पालिता नगरी मंजुः असौ धराजिता पदकस्य जगाम दृक्पथम हर शैल उपम सौध राजिता. भीमभुजेन पालिता नगरी असौ जगाम. असौ नगरी पदकस्य दृक्पथम जगाम. தப்பான்மை பண்ண அசௌ நகரி இந்த பீமன்னால, அதாவது தமயந்தியினுடைய தந்தையான பீமன் மகாராஜாவினுடைய அவரால் பரிபாலிக்கப்பட்ட பீம புஜேன பாலிதா, பீமனுடைய கையினால் புஜத்தினால் பரிபாலிக்கப்பட்ட இந்த நகரி அசௌ நகரி பறவையினுடைய கண் பார்வையில் பட்டது. சோ பதகஸ்ய அந்த அன்னபக்ஷியினுடைய திருக்பதம் ஜகாம கண் பார்வைக்கு வந்தது. இட் கேம் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன். என்ன அந்த நகரத்துக்கு நகரிக்கு அட்ஜெக்டிவ் மத்ததெல்லாம் பீமபுஜேன பாலிதா. அதுக்கப்புறம் தராஜிதா, தராஜிதா, தரா பூமியினால் பூமியை தராம் ஜெயதி இது தராஜிதா, பூமியை ஜெயிக்கக்கூடியது. அதாவது என்டையர் பூமியை எடுத்துட்டோம்னா அந்த பூமியை விட இது பாக்கிறதுக்கு ஒசத்தியா இருக்கு. இந்த நகரம் ஃபுல் உலகத்தை விட இன்னும் அழகா இருக்கக்கூடிய ஒரு நகரியா இருக்கு இந்த பீமன் பரிபாலிக்கக்கூடிய அந்த நகரி, தமயந்தி இருக்கக்கூடிய ராஜ்யம். சோ பீமபுஜேன பாலிதா ஒண்ணு. அடுத்தது தராஜிதா, பூமியை ஜெயிக்கும். அதுக்கப்புறம் ஹர சைல உபம சௌத ராஜிதா, ஏராளமான மாளிகைகள் இருக்கு. சௌதன சுண்ணாம்புனால பண்ணப்பட்ட சுண்ணாம்பு பூசின மாளிகைகள். அந்த சுண்ணாம்பு பூசி இருக்கிறதுனால வெண்மையா இருக்கு. சோ ஹர சைல கைலாயத்தோட இன்னும் வசதியா இருக்குல்ல, கைலாசத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய மாளிகைகளுடன் விளங்கும் ராஜிதா. ஹர சைல அதாவது கைலாச, உபம அதற்கு ஒப்ப இருக்கும், உவமையாக இருக்கும் சௌத மாளிகைகளுடன் ராஜிதா விளங்கும். மஞ்சுஹு நகரி அழகான நகரி, பதகஸ்ய திருக்பதம் ஜகாம. சரியா, சிம்பிள் தான் இந்த இடத்துல. ஹரசைல ஒரே ஒரு இது விரோதாபாசம் சொல்றார். நீங்க சொல்றது தராஜிதா பீமபுஜேன பாலிதான்னு தராஜிதான்னு போட்டோம்னா தரா பூமியை ஜெயிக்க கூடியது. அதனால தராஜிதா பீமபுஜேன பாலிதா, பூமியையே ஜெயித்த அந்த பீமனுடைய கையினால் பரிபாலிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் போட்டுக்கலாம். இல்லைன்னா தராஜிதா தராஜிதா ஜிதா நகரி அப்படின்னு அர்த்தம் போட்டுக்கலாம். ரெண்டு விதமாவும் அன்வயம் பண்ணிக்கோங்க, இது சௌரியமோ.
விரோதாபாசம் சொல்லிட்டு விரோதாபாசம் எப்படின்னா சௌத ராஜிதான் இருக்கோ இல்லையோ, சௌத மாளிகைகளினால் விளங்கக்கூடிய, மாளிகைகளுடன் விளங்கக்கூடிய ஒரு நகரி. முந்தின லைன்ல பார்த்தோம்னா அசௌதராஜிதான் வந்துடுறது. மஞ்சூர் அசௌதராஜிதான் இருக்கோ இல்லையோ, அது சோ சௌதராஜிதா அசௌதராஜிதான்னுட்டு விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பரிகாரம், விரோத பரிகாரம் எப்படின்னா அசௌதராஜிதான்னு அந்த இடத்துல பிரிச்சுன்றோம். அதனால விரோதா. ஹரசைல உபமா சௌதங்கிற இடத்துல உபமா, அது கிளியர், ஈஸி தான். சோ இங்க ரெண்டு விதமா சொல்லிடுறேன். அத பிறகு, அதாவது இந்த மாதிரி பறந்துண்டு அது போகிறச்சு அந்த நகரம் அதனுடைய கண் பார்வையில் பட்டது. அந்த என்ன நகரம்? சோ அத பிறகு பீம தராஜிதா பீமபுஜேன பாலிதா, பூமியை ஜெயிக்கும் பீமனுடைய புஜத்தினால் பரிபாலிக்கப்பட்ட, அதுவே பெட்டரோன்னு நினைக்கிறேன் நான். என்ன தராஜிதான்னு வந்து நகரிக்கு அட்ஜெக்டிவா போட்டோம்னா ஐ திங்க் அந்த சமாசம் ஒட்டி வராதுன்னு நினைக்கிறேன். தராம் ஜயதி இது தர ஜைத்ரின்னு வரணும். ஏன்னா உங்களுக்கு அது ரைட்டு, ஜித்து ஜிதவ் ஜிதஹான்னுட்டு, அதனால வந்து புஜஹாக்கு வந்து அட்ஜெக்டிவா போட்டா ரைட்டு. அது வந்து ஸ்திரீ பிரத்யம் போடுறச்சே உங்களுக்கு வந்து ஜைத்ரின்னு வரும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதை நகரிக்கு போட முடியாது, நகரிக்கு அட்ஜெக்டிவா போட முடியாது. டாப் வந்து ஸ்திரீ பிரத்யம் தானே? ஆமா, டாப் ஸ்ரீ பிரத்யம் தான். அப்படி போட்டிருக்கறனால இது புஜேனங்கிறது மேல் இல்லையோ? ஆமா ஆமா, அது நம்ம சேர்க்க முடியுமா? இல்ல, அதாவது எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதம். ஒண்ணு வந்து தரா ஜி குவிப்னு போட்டு கர்த்தரி பிரயோகத்துல போட்டோம்னா தராஜிதா புஜேன தராஜித், அதனுடைய திருத்தியா ஏகவச்சனமா தராஜிதா புஜேனன்னு விசேஷனம் புல்லிங்கமா போயிடும், மருத்து சப்தம் மாதிரி வந்துரும் உங்களுக்கு. எனக்கு என்னமோ ஜி தாத்துக்கு வந்து குவிப்பு போட்டுட்டு டாப் போட்டு வரலாமா எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளவு தூரம் வியாக்கரணம் தெரியாது. எனக்கு என்னமோ ஜெய்த்ரின்னு வரணும்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுவர். ஸோ இப்போ தராஜிதாங்கிறது வந்து ஆகாராந்தம், நகரிக்கு அட்ஜெக்டிவா வரும். ஸோ பூமியை ஜெயித்தது, ஜிதங்கிறது வந்து தப்பிரத்தியத்துக்கு மேல உங்களுக்கு டாப் வருது இல்ல, குவிப்பு வரணுங்கிறது இல்ல, தப்பிரத்தியத்துக்கு பூமியை ஜெயித்த இந்த நகரியானது அப்படின்னா அழகுல பாக்குறதுக்கு அதனுடைய கண் பார்வையில் பட்டதுன்னா சடார்னு அதுக்கு வந்து அது நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, ரெண்டுமே எனக்கு வந்து சரியாதான் இருக்கு. அதனால நகரிக்கும் அட்ஜெக்டிவா போடலாம். அத பீமபுஜேன பாலிதா நகரி மஞ்சுரசௌ தராஜிதா பதகஸ்ய ஜகாம திருக்பதம் ஹரசைலோபம சௌதராஜிதா. दैतं प्रति यत्र सन्ततं रतिहासा इव रेजिरे भुवः स्फटिक उपलविग्रह गृहा शशभृत् भित्त निरंक भित्तयः. भित्तर அந்த ரெண்டு இடத்துலயும் भित्तयஹன்னு வரணும், भित्त भित्तयः. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த யமகம் வரும், சப்தாலங்காரம் ஒட்டி வருவாங்க. भित्त भित्त ग्रह ग्रह दैतं प्रति यत्र सन्तताः रतिहासा इव रेजिरे भुवः स्फटिकोपल विग्रह गृहा शशभृत् भित्त निरंक भित्तयः. சோ உங்களுக்கு வந்து கிரக கிரகங்கிறது முதல்ல வருது, அதுக்கப்புறம் அந்த கிரக கிரகங்கிறது சேகானுபராசம், இது வந்து யமகம். பித்த பித்தன்னுட்டு ரெண்டுமே ரெப்பிட்டிஷன், அது யமகம். இதெல்லாம் சப்தாலங்காரம். சரி, தைதம் பிரதி எத்திர சந்ததாக ரதிஹாசா இவ ரேஜிரே புவஹ ஸ்பட்டிகோபல விக்கிரஹாஹ கிருஹாஹ சசபிருத் பித்த நிரங்க பித்தயஹ. இமேஜ் இங்க எப்படின்னா கதை, அதாவது தமயந்தியினோட அப்பா பீமன் இருக்கானே, இந்த ராஜா வந்து பூமிக்கு பதி, ரைட்டா? சோ பூமி வந்து இங்கே ஒரு ஃபெமினைன் கேரக்டரா சொல்றோம்.
புவஹ பூமிகள், அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி ரதி கேலிகள்ல சிரிப்பாளோ அந்த மாதிரி இங்க பூமிகள், புவஹாங்கர்ச்சே எல்லா பூமி பிரதேசங்களையும் சொல்றார். சோ பூமிகள் ரதிஹாசாக இவ ரேஜிரே தைதம் பிரதி, தைதம் பிரதி தன்னுடைய இவன் பிலவட் அவனை குறிச்சு, பிரியனை குறித்து, பிரியனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு, இங்க பிரியன் யாரு? பீமன். பீமனை குறித்து பூமி பிரதேசங்கள் ரதிஹாசாக இவ ரேஜிரே, அந்த களிப்பு சிரிப்பு, ரதி விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய சிரிப்புகள் போல ரேஜிரே விளங்கின. எது அப்படின்னா என்னத்தினால? அங்க அந்த வெள்ளை, இப்ப சௌத ராஜிதான்னு சொன்னமோ இல்லையோ, அதனால வெள்ளை சுண்ணாம்பு பூசின மாளிகைகள் இருக்கு. இங்க சிரிப்புங்கிறது நமக்கு வெண்மைக்கு ஈக்குவேட் பண்றோம். சிரிப்பினுடைய கலர் வெண்மைன்னு சொல்லியிருக்கோம். எப்படி குரோதம்ங்கிறது ரெட்னு சொல்றோமோ அந்த மாதிரி சிரிப்பினுடைய ஒரு கலர் வெண்மை. சோ ஸ்படிக உபல விக்கிரஹாஹா கிருஹாஹா, வீடுகள் எதனால அலங்காரம் பண்ணிருக்குன்னா ஸ்படிக கற்கள்னால செய்த விக்கிரஹாஹா உருவங்கொண்ட கிருஹாஹா வீடுகள். அடுத்தது அந்த வீடுகளுடைய ஷவர் எப்படி இருக்குன்னா பித்தயா, பித்தி ஷவர் எப்படி இருக்குன்னா சசபிருத் பித்த நிரங்க பித்தயா. சசபிருத்து சந்திரனுடைய, சசங்கிறது முயல், முயலை வச்சுட்டு இருக்கக்கூடியவன் சந்திரன். சோ சசாங்கா, சசபிருத்துங்கிறதும் சந்திரன். சந்திரனுடைய பித்த ஒரு துண்டம், துண்டத்துல இப்போ இந்த கிரெசன்ட் மூன்ல நமக்கு இது தெரியாது, களங்கம் தெரியாது. அதனால களங்கமே இல்லாத வெண்மையா ஷவர்கள் இருந்தது அந்த வீடுகளுக்கு. அத சொல்லணும். அதை எப்படி சொல்றாருங்க? சந்திரனுடைய ஒரு துண்டம், அதுல எப்படி நமக்கு களங்கமே இருக்காதோ நிரங்க, அந்த களங்கம் இல்லாத சந்திர துண்டம் உங்களுக்கு பித்தி ஷவர்கள் கொண்ட ஒரு வீடு. இப்ப பல வீடுகள் இருக்கு இந்த பூமி பிரதேசங்கள்ல. இது பாக்குறதுக்கு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறது பாக்குறதுக்கு அப்படியே பூமி சிரிக்கிற மாதிரி இருக்கான். பூமியே சிரிக்கிறது. இங்க ராஜா அவ்வளவு ஆசையோட அவன் பரிபாலிக்கிறான் இந்த பூமியை. அதனால ஒரு ரதி விளையாட்டுல சிரிக்கக்கூடிய சிரிப்புகள் மாதிரி இருந்துதான் பூமி சிரிச்சது. பூமியில இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள். அண்மை எப்படி பாருங்கோ, எத்திரங்கச்சு எஸ்யாம் நகர்யாம், எந்த நகரி, எந்த ஒரு இதுல நகரியில, ராஜதானியில ஸ்படிக உபல விக்கிரஹாஹா, எல்லாமே கிருஹாஹா வீடுகளுக்கு அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல கிருஹாங்கிற புல்லிங்க சப்தம் வெரி ரேர் யூசேஜ். அது பும்சி பூம்னி ஏவன் இருக்கு. அதாவது ஏராளமாக சொல்றச்சேதான், நிறைய வீடுகள் இருக்கிறச்சே கிருஹாணின்னு சொல்றத விட ஏராளமான வீடுகள் இருக்குன்னு சொல்றச்சே நம்ம கிருஹாஹான்னு யூஸ் பண்றோம். ஆர் அந்த மியூனிஃபிசன்ஸ், அதாவது ஒரு ஐஸ்வர்யத்தை குறிக்கிறதுக்கு நம்ம புல்லிங்கத்துல யூஸ் பண்ணி சொல்றோம். ஸ்படிக உபல விக்கிரஹாஹா, ஸ்படிக கல்லு, உபலங்கிறது கல்லு, அதனால் விக்கிரக உருவம் கொண்ட, அந்த ஸ்படிக கல்லினுடைய ஒரு சரீரத்தை கொண்டது ஆர் ஸ்வரூபத்தை கொண்ட ஒண்ணு. ரெண்டாவது சசபிருத், சந்திரனுடைய பித்த துண்டம் போல நிரங்க களங்கமில்லாத பித்தயா சுவர்கள் கொண்ட கிருஹாஹா வீடுகள். தைதம் பிரதி சந்ததாக, தைதம் பிரதி, தைதா இங்க பிரியன் யாரு? பீமன். பீமனை குறித்து சந்ததாக, சந்ததாக நிர்மிதாக நியமிக்கப்பட்ட அல்லது பிரதிஷ்டிதாக ஆர் அவனை நோக்கி செலுத்தப்பட்ட சந்ததாக ரதிஹாசாக இவ, அந்த ஒரு சிரிப்பு போல, ரதி விளையாட்டுகளின் சிரிப்புகளை போல் ரேஜிரே பிரகாசித்தன. தைதம் பிரதி எத்திர சந்த, மாகன் நிறைய தெரியறது இல்ல. அது உங்களுக்கு அந்த மயசபா டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எதிரொலிச்சு சிரிக்கிற மாதிரி அடுத்ததும் வரும். அடுத்ததும் அதே மாதிரி நீலக்கல்ல வச்சுட்டு அந்தகாரத்தை வச்சுட்டு ஒண்ணு சொல்ல போறார் நெக்ஸ்ட். சோ தைதம் பிரதி எத்திர சந்ததா ரதிஹாசா இவ ரேஜிரே புவஹா ஸ்படிகோபல விக்கிரஹா கிருஹா சசபிருத் பித்த நிரங்க பித்தயா.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பித்தங்கிறது ஃபர்ஸ்ட் அகாராந்தம், பித்திங்கிறது இகாராந்தம். அதை பித்தையான்னு ப்ளூரல்ல போடுறச்சே உங்களுக்கு ரெண்டுமே பித்தன்னு வந்துடுறது சப்தாலங்காரத்துக்கு அழகா. இங்க வந்து என்ன, ஆமா உத்பிரேக்ஷா அண்ட் லுப்தோபமா. அந்த சஷபிருத் பித்தங்கிற இடத்துல சஷபிருத், ஒரு நிமிஷம், சஷபிருத் பித்த, அதாவது சந்திரனுடைய துண்டங்களை போல் நிரங்க களங்கம் இல்லாதங்கிற இடத்துல இவங்கிற வாசக சப்தம் இல்லாததுனால லுப்தோபமா. அந்த இடத்துல ரதிஹாசாக இவ, சிரிப்புகள் பூமியே சிரிச்சதுங்கிற மாதிரி சொல்றார். அந்த இடத்துல இவ போட்டிருக்கிறதுனால உத்பிரேக்ஷா. இப்ப கேளுங்கோ, ஏதோ டவுட் கேட்டல நீங்க. அந்த இடத்துல அந்த சந்திரகண்ட நிஷ்கல குஜ்யகாங்கிறது வெண்மைதான் இல்லையா? அந்த இடத்துல வெண்மைதான் எடுத்துக்கணும். என்னது வெண்மை? நிரங்கங்கிறச்சே களங்கம் இல்லாத தன்மைங்கிறது தான் அங்க காமன் சாதாரண தர்மம். ஆமா, அது வெண்மையை குறிக்கிறது தானே. அந்த சோறுகள் அவ்வளவு வெண்மையா இருக்குங்கிறது தான். ஆமா, அதுக்கு ஆமா. அடுத்தது படிங்க. நிருப நீலமணி கிருஹத்விஷாம் உபதேஹே யத்ர பயேன பாஸ்வதः சரணார்த்தம் உவாச வாசரே. உவார்த்தம் அந்த சரணார்த்தம் உவாச வாசரே அபி அசத் ஆவృத்தி உதயத்தமம் தமஹ. ஒரு நிமிஷம். उपधि अन्यथा स्थितस्य वस्तुनः अन्यथा प्रकाशन रूपे व्यापारे उपधि व्याजम कैतवम. சரி, अन्यथा स्थितस्य वस्तुनः अन्यथा व्यवहारः अन्यथा प्रकाशन रूप व्यवहारः. ஒரு வஸ்து, அதாவது கைத்தவம் அபன்னுதி அப்படின்னு யூஸ் பண்றோமோ இல்லையா, அதுக்காக உபதேகேன்னு ஒரு வார்த்தை. இது வரைக்கும் நம்ம இதி வியாஜாத்து, இதி கைத்தவாத்து, கபட்டஹா, சலாத்து, சத்ம, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உபதின்னு ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் பாக்குறேன். நிருபநீல மணி கிருஹத்விஷாம் உபதேகே யத்ர பயேன பாஸ்வதः. யத்ர எந்த நகரியில், பாஸ்வதः பயேன, பாஸ்வான் அதாவது சூரியன்டேந்து பயந்து இருக்கு அந்தகாரம். அந்தகாரத்துக்கு வந்து அந்தகாரத்தை நாசம் பண்ணிடும் சூரியனுங்கிறதுனால சூரியனை கண்டு உங்களுக்கு தமஸுக்கு ஒரு பயம். அந்த பயத்தோட இருக்கக்கூடிய இந்த தமஸ் என்னன்னா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அந்த நகரத்துல ராஜாவினுடைய கிரகம் வந்து வீடு வந்து மாளிகை நீலக்கல்லுனால பண்ணப்பட்டது. அந்த நீலக்கல்லுங்கிற வியாஜத்துல, நீலக்கல்லுனால ஆன ஒரு கிரகம் வீடுங்கிற ஒரு வியாஜத்துல, அந்த ஒரு பொய்யான ஒரு போர்வையில இந்த அந்தகாரம்ங்கிறது அங்க போய் பர்மனண்டா உட்காந்துருத்து. பர்மனண்டா உட்கார்ந்ததுன்னா என்ன, இது சூரியன் இருக்கிறப்போ கூட டே டைம்ல கூட அது வந்து காட்சி அளிச்சுட்டு இருந்தது அந்த அந்தகாரம். யூஸ்வலி காலங்காலத்தால சூரியன் உதயம் ஆயிடுத்துன்னா தமசுக்கு உதயம்ங்கிறது கிடையாது, தமோ நாசகா. வேற இங்க என்ன ஆயிடுத்து, திவசகா அப்பி வாசரே அப்பி, பொழுது நேரத்துல கூட, கார்த்தால பொழுது நேரத்துல கூட உங்களுக்கு வந்து சரணார்த்தம் உவாசகா, நம்ம எங்க போய் இருக்கலான்னு அது யோசிச்சுட்டு இருந்தது கார்த்தால டயத்துல. அப்போ சரணார்த்தம் இந்த இதுல வர்ணிக்கிறச்சு, குமாரசம்பவத்துல வந்து ஹிமாலயாஸ்ல ஹிமவத் பர்வதத்துல வந்து குகையில போய் உட்கார்ந்தது இந்த அந்தகாரம்னு சொல்லுவார். சரணம் அடைந்தது யாரு வந்து தீனர்களுக்கும் நீச்சர்களுக்கும் வந்து அடைக்கலம் கொடுக்கிறார்களோ அவாதான் வசத்திங்கிற மாதிரி வரும். அப்போ இங்க வந்து எப்படின்னா சரணார்த்தம் அந்த நீலமணி கிரகத்துல போய் இது உட்கார்ந்துதான் கார்த்தால. எத்திர எந்த இடத்தில் பாஸ்வதா பயேன, சூரியனுடைய பயம் காரணமாக, சூரியனிடமிருந்து பயம் காரணமாக, பாஸ்வதா பஞ்சமி பயேன இங்க ஹேது திருத்தியா. சோ சூரியன் தேர்ந்து பயம் இருக்கிற காரணத்தினால நிருப பீமராஜாவனுடைய நீலமணி நீலோ இந்த சஃபயர் இருக்கே, அந்த நீலக்கல்லு, நீலக்கல்லினால் ஆன கிரக வீடுகளின் த்விஷாம்
காந்திகளின் உபாதேகே வியாஜத்தால் அவர் அந்த வேஷத்தினால உதயத்தமம் தமஹா உதயத்தமம் உதயமாகின்ற ஆர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய தமசுங்கிறது ராவேளையில எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு அந்த அந்தகாரம்ங்கிறது அது இந்த சூரியன்டேந்து பயந்துண்டு நேர வந்து இந்த மாளிகையில உட்கார்ந்துருத்து சரியா சோ உதயத்தமம் தமஹா உதயமாகின்ற இந்த தமஸ் அப்படிங்கிறது அசதாவிருத்தி சத்து வாசரே அபி சரணார்த்தம் உவாச அதாவது இப்படி பாருங்க இப்போ டே டைம் சூரியனுக்கும் அந்தகாரத்துக்கும் என்ன ஸ்கெட்யூல் கார்த்தால உங்களுக்கு வந்து சூரியன் உதயமாகன உடனே அந்தகாரம்ங்கிறது போயிடணும் எப்பவுமே இருந்துட்டு இருக்காது அந்தகாரம் இருக்கிறது சூரியன் போயிடுத்துன்னா இந்த அந்தகாரம் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும் அப்போ எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கிற இந்த அந்தகாரம் காலங்கார்த்தால வர்றச்சு சூரியன் வந்த உடனே சூரியனை பார்த்து பயந்து அது போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் எங்க போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னா இந்த நீலக்கல்லுனால ஆன இந்த வீடுங்கிறது இருக்கு அதனால அங்க போய் அந்த வியாஜத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அபன்னுத்தியை யூஸ் பண்றார் ஓகே இந்த இடத்துல வந்து இட் இஸ் உத்பிரேக்ஷா இல்ல அதாவது ஹி இஸ் ஃபேன்சிங் இது கம்ப்ளீட்டா இங்க இந்த அந்தகாரம் வந்து பயந்து போய் எங்கேயாவது ஒளியறதுக்கு பதிலா இங்கே இந்த நீலக்கல்லுனால ஆன மாளிகையில போய் நம்ம உட்காந்துடலாம்னு நினைச்சுட்டு அந்த ஒரு போர்வையில அது போய் உட்காந்துட்டு இருக்கு ரைட்டா இப்போ அதனால என்ன எடுத்துன்னா அந்தகாரம்ங்கிறது போக வேண்டியது போகாமல் அங்கேயே இருக்கு இது வரைக்கும் புரிஞ்சதோ இல்லையோ இப்ப இந்த அந்தகாரம் என்ன எடுத்து போயிட்டு போயிட்டு திரும்பி வரணும்னு பேரு அதனுடைய திரும்பி வருகை அப்படிங்கிறது இங்க இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் எவர் பிரசன்ட் தேர் இஸ் நோ பாயிண்ட் அட் விச் யூ கேன் சே இது வந்து ரிட்டர்ன் ஆகும் இந்த டார்க்னஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத போயிடுது பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் என்ன ராத்திரி வேளையில நகரம் பூரா வியாபிச்சிருக்கு கால வேளையில இந்த மாளிகை ரூபமாக அது உட்கார்ந்துட்டு இருக்கு புரியுதா புரியல என்ன கேட்டேன் அந்த பதம் ஒண்ணு உதயத்தமம் உதயத்தமம் உதயத்தமம்ங்கிறச்சு உதயத்துங்கிறதே உதயமாகிறதுங்கிறது தான் சோ உதயத்தமம்னா அதிசயேன உதயத்தின்னு அர்த்தம் சோ அதனால இங்க வந்து இப்போ வேர்ட் பை வேர்ட் பாத்துருவோம் எத்திர எங்கு பாஸ்வதா பயேன சூரியனுடைய பயத்தினால் நிருப நீலமணி கிரகத்விஷாம் நிருப அரசனுடைய நீலமணினாம் அதாவது நீலமணி நீல கற்கள் அந்த கற்களினால் ஒரு கற்கள் பொதிக்கப்பட்ட அல்லது கற்களை இழைச்சு பண்ணப்பட்ட கிரக வீடுகள் மாளிகைகள் அந்த மாளிகைகளின் காந்தியின் த்விஷாம் உபதேகே காந்திகளின் வியாஜத்தில் உதயத்தமம் தமஹா அதிகமாக வியாபித்து இருக்கக்கூடிய தமஹா அந்தகாரம் அசதா விருத்தி அது என்னன்னா ந சதா ஆவருத்திகின புனராவர்த்தனம் திரும்பி வருதல் திரும்பி வருகைங்கிறது அதுக்கு இல்லை எப்பொழுதுமே அது திரும்பி வரும் திருப்பி ராத்திரி ஆனா அப்ப அந்தகாரம் வரப்போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத போயிடுது அதனால அசதாவிருத்தி அதற்கு புனராவர்த்தனம் இது பிரசக்தி ஏவ நாஸ்தி ஏன்னா வாசரே அபி திவசே அபி சரணார்த்தம் உவாச அடைக்கலம் அடைவதற்காக அந்த இடத்துல சரணம் என அந்த வீடுகளில் வசித்துக் கொண்டு இருந்தது அந்தகாரம் புரியுறதா சரி இந்த இடத்துல வந்து 4 அலங்காரம் இருக்கு உங்களுக்கு ஒண்ணு வந்து அந்த அப்படியே நீலக்கல்ல இழைச்சு அவன் வந்து வீடு பண்ணிருக்காங்கிறதுனால இந்த இடத்துல வந்து உதாத்த அலங்காரம் செழிப்ப சொல்றது அதனால உதாத்த அலங்காரம் இங்க வந்து தமஸ் வந்து ஒரு அச்சேதன ஸ்வரூபத்துக்கு வந்து ஒரு சேத்தனத்துவம் கொடுத்து பயந்து ஒளியறதுன்னு சொல்றோமோ இல்லையோ அதனால இங்க வந்து சமாசோக்தி
நெக்ஸ்ட் வந்து அது திரும்பி வர்றதுங்கிற ஒரு பிரசக்தி இருக்கோ இல்லையோ. சி ஜென்ரலி தமசுங்கிறது போயிட்டு திரும்பி வரணும். அது போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது அதுக்கு ஒரு பிரசக்தி இருந்தாலும் அது போகவில்லை, ஆர் அது திரும்பி வரவில்லை, அது இங்கேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால விசேஷோக்தி. காரணம் இருந்தும் காரியமாகலங்க. ரைட்டா. நாலாவது வந்து அபன்னுதி. அதுதான் கிளியரா இருக்கு. அந்த உபதேகங்கிற வார்த்தைக்கு மாத்திரம் அர்த்தம் ஃபர்ஸ்டே புரிஞ்சுருத்துன்னா அது வந்து அபன்னுத்தின்னு தெரிஞ்சிடும். இந்த கைத்தவ அபன்னுதி. அதாவது இதுல வந்து அந்த ராஜாவோட மாளிகை வந்து காலையிலயுமே வந்து ரொம்ப குளுமையா இருந்தது, இருட்டு போலங்கிற மாதிரி வராது இல்லையா? குளுமையாக இல்ல மாமா, கருப்புங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு நீல கலர்னு சொல்லி, நீலத்தை வந்து கருப்புன்னு சொல்லி தமசு அந்தகாரம்னு சொல்றோம். இருட்டா இருக்கு, வெளியில இருந்து பாக்குறதுக்கு அது மாத்திரம் அப்படியே நல்ல இதுவா இருக்கு, நீல கலர்ல இருக்கிறதுனால ராத்திரி மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு. அதனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷா இல்ல, அபன்னுதி. இது வந்து நீல கல்லுனால ஆன வீடு இல்லை, இது வந்து வாஸ்தவத்துல தமசு தான் அங்க போய் உவாச உட்கார்ந்து இருக்கு, அது வசித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். சூரியனோட பயத்தினால. சரியா. நிருபநீல மணிகிரஹத்விஷாம் உபதேஹே யத்ர பயேன பாஸ்வதா சரணார்த்தம் உவாச வாசரேபி அசதாவிருத்தி உதயத்தமம் தமஹ. இதுல அந்த கஷ்டமான வேர்டுங்கிறது வந்து அசதாவிருத்தி தான். சதா ந ஆவிருத்திஹி யஸ்ய. இல்லன்னா சதி ஆவிருத்திஹி நன்னு வச்சுக்கணும். சாரி, நான் சதா சதான்னு சொல்லிட்டு இருக்கேன் அர்த்தம். அந்த இடத்துல சமாசம் எப்படின்னா ந சதி ஆவிருத்திஹி. அதாவது சன்னுங்கிறது புல்லிங்கத்துக்கு, சதிங்கிறது ஸ்திரீலிங்கத்துக்கு, ஆவிருத்திஹி சதின வித்தியமானான்னு அர்த்தம். எதற்கு ஒரு ஆவிருத்தி புனராவர்த்தனம் எஸ்ய ந வித்யதே, அதனால அசதாவிருத்தின்னு எடுத்துக்கிறேன். நிருபநீல மணிகிரஹத்விஷாம் உபதேர் யத்ர பயேன பாஸ்வதா சரணார்த்தம் உவாச வாசரே ப்யசதாவிருத்தி உதயத்தமம் தமஹ.